வணக்கம் உறவுகளே, இது உங்கள் பூமி யூடியூப் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா 17 ஏக்கர் டெண்டர் கோகனட் ஃபார்ம், இளநீர் தோட்டம் 17 ஏக்கருங்க. மரத்தில் இருக்கும் ஒவ்வொரு கிளையிலுமே ஒரு குலைக்கு 30 காய் வீதம் காய்ப்பு உள்ளது. தென்னை மரத்திற்கு வயது அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆவரேஜாக 13, 14, 15 அவ்வளவுதானுங்க. கரெக்டாக ஒரு 15 வயசுக்குள்ளே தான் இருக்குது தென்னை மரம் ஃபுல்லாகவே. வீடியோ முழுவதும் பாருங்கள், அப்போ தான் எல்லா மரத்துலேயும் காய்ப்பு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு தெரியும். இவங்க எப்போதுமே மொத்தமாக இளநீருக்கு மட்டும்தான் கொடுத்துட்ருக்காங்க. ரெகுலராக கொடுக்கறதுனால இவங்களுக்கு இளநியோட விலையும் ரொம்ப அதிகம். ஒரு இளநிக்கு அவங்க அதாவது பைசா வாங்கிறது பார்த்திங்கன்னா 24 ரூபாய்க்கு தோட்டத்தில் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க ஒரு இளநியோட காஸ்ட். இந்த தோட்டத்தில் இப்போ இளநி போட்டு 4 நாள் தான் ஆச்சுங்க. அதுக்குண்டான ப்ரூஃப் கீழே பாருங்கள், பூரா மஞ்சு வெட்டி கீழே போட்டிருக்குறாங்க பாருங்கள். இப்போ தான் இளநி வெட்டிட்டு போயிருக்காங்க. 4 நாளுக்கு அப்புறமும் மரத்தில் எவ்வளோ காய் இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள். அந்த அளவுக்கு தோட்டம் பராமரிப்பு நல்ல பராமரிப்புங்க. இப்போ இந்த பூமி எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த பூமி தமிழ்நாடு கேரளா பார்டருங்க. கோயம்புத்தூர் டு பாலக்காடு, அதிலிருந்து உள்ளே இருக்குதுங்க. ஆக்சுவலி உக்கடத்தில் இருந்து 35 கிலோமீட்டர் வரணுங்க இந்த பூமிக்கு. உக்கடத்துலேருந்து 35 கிலோமீட்டர் வரணும். கேரளாக்குள்ளே வரணும். கேரளாக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கி 10 கிலோமீட்டர் வரணும். 10 அல்லது ஒரு 8 கிலோமீட்டர் கேரளாக்குள்ளே வர்ற மாதிரி இருக்கும். உக்கடத்துலேருந்து 35 கிலோமீட்ரு, கேரளாக்குள்ளே தமிழ்நாடு பார்டர்லேருந்து 8 கிலோமீட்டர் உள்ளே வர்ற மாதிரி இருக்கும். இந்த பூமி பக்கத்தில் வந்து பெரிய ஊர் அப்படின்னு சொன்னாக்கி 2 ஊர் சொல்லலாங்க. ஒன்று மேனாம்பாறைன்னு சொல்லலாம், இன்னொன்று பார்த்திங்கன்னா கொளிஞ்சாம்பாறைன்னு சொல்லுவாங்க. மேனாம்பாறை அப்படிங்கிற ஊருக்கு 3 கிலோமீட்டர் போகணுங்க. கொளிஞ்சாம்பாறைங்கிற ஊருக்கு 2 கிலோமீட்டர் வரணுங்க. இது கேரளா ரெஜிஸ்ட்ரேஷன் டாக்குமெண்ட்டு இங்கிலீஷில் பண்ணிக்கலாங்க. ஓனர் கேரளாக்காரர் தான். இந்த பூமி இருக்கிற ஏரியா ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் ஆளுங்க தான் இருக்கிறாங்க. ரொம்ப இன்டீரியர் கேரளா கிடையாது. முழுக்க முழுக்க தமிழ்நாட்டு மக்கள் இருக்காங்க, தமிழ் தான் பேசுகிறாங்க. சுற்றிலுமே தமிழ்நாட்டு மக்கள் தான் இருக்கிறாங்க. டாக்குமெண்ட்டு இங்கிலீஷில் பண்ணிக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. இந்த பூமி வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 17 ஏக்கரு. இதில் வந்து டாக்குமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 ஏக்கருக்கு தான் டாக்குமெண்ட்டுங்க. மொத்தம் 5 டாக்குமெண்ட்டாக இருக்குது, 15 ஏக்கருக்கு தான் இருக்குது. 2 ஏக்கர் லேண்டுக்கு வந்து நம்ம வந்து பைசாவும் கொடுக்க தேவையில்லை, டாக்குமெண்ட்டும் இல்லைங்க. ஆனால் நம்மளோட கம்பி வேலிக்குள்ளே தான் இருக்குது. பூமி முழுவதுமே கம்பி வேலி போட்டிருக்காங்க. ஸோ 2 டாக்குமெண்ட், 2 ஏக்கர் வந்து ஃப்ரீ, உள்ளேயும் தோட்டம் போட்டிருக்குறாங்க. ஸோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இதில் வந்து 35 to 40 நாளைக்கு ஒரு டைம் வந்துட்டு அறுவடை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இளநீரை. 15,000 20,000 காய் வந்துட்டு ஒரு டைமுக்கு இதிலேருந்து எடுத்துகிட்ருக்குறாங்க. ஒரு காய்க்கு விலை வந்து 24 ரூபா அப்படின்னு சொல்லி போட்டு எடுத்துகிட்ருக்குறாங்க.
நல்ல வெயில் சீசனாக இருந்தாக்கி 15,000 16,000 நல்ல க்ரோத் சீசன் இருக்கிற நல்ல ஈல்டு வர்ற சீசனில் பார்த்தீங்க அப்படின்னா 20,000 வரைக்கும் தேங்காய் விழுந்துக்கிட்டு இருக்குது. தோட்டம் வந்து இப்போ தான் ஆளுங்க வேலை செஞ்சு சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் பராமரிப்பு கம்மியாக தெரியும். வேலை நடந்து கொண்டே இருக்கிறது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 கிணறு 3 போர்வெல் இருக்குங்க. இந்த பூமியை முக்கோண ஷேப்பில் ரிவர் வந்து க்ளோஸ் பண்ணுதுங்க. பூமியினோட ஒரு பெரிய, நீங்கள் வீடியோ முழுவதும் பார்த்தா தெரியும் பூமி பக்கத்தில் எவ்வளோ பெரிய ஆறு ஓடுதுன்னு சொல்லிட்டு. மிகப்பெரிய ஆறுங்க. தண்ணிக்கு எந்த காலத்துலேயும் பஞ்சமே இல்லை, அவ்வளவு தண்ணீர் இருக்குது. ஸோ நம்ம நாளைக்கே இதில் வந்து ஒரு ஆர்ஓ பிளான் போட்டு வாட்டர் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு கூட நம்மளுக்கு ஒரு ஏற்ற பூமி தாங்க. இது ஃபுல்லாமே ட்ரிப்ரிகேஷனுங்க. ஆக்சுவலி மொத்த மரத்துக்கும் ஈக்குவலாக மருந்து கொடுக்கறதுலேருந்து எல்லாத்துக்குமே, உரம் கொடுக்கறதுலேருந்து எல்லாத்துக்குமே இந்த செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இங்கே ஒர்க் பண்ணி வச்சாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக எல்லா மரத்துக்கும் தேவையான உரங்கள் மருந்து தானாக ட்ரிப் லைன் மூலமாக போய்க்கும். தோட்டம் முழுவதுமே ட்ரிப் லைனு. அது இல்லாமல் சின்னதாக ஒரு ஒர்க்கர் ஷெட்டு உண்டு, அது பெரிய அளவுக்கு இல்லை. இதுதான் அந்த ஒர்க்கர் ஷெட்டு. அது இல்லாமல் இந்த பூமியில் ஒரு 500 ஜாதிக்காய் மரம் வச்சுருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 100 மரத்துக்கு மேலே காய்ப்பு வந்துருச்சுங்க. பேலன்ஸு இப்போ தான் வச்சுருக்குறாங்க, வந்துக்கிட்டே இருக்கும். இதில் 2 விதமான வருமானம் இப்போதைக்கு வந்துக்கிட்டு இருக்குது. ஒன்று இளநீரில் வந்துக்கிட்டு இருக்குது, இன்னொன்று ஜாதிக்காயில் வந்துக்கிட்டு இருக்குதுங்க. தோட்டத்தில் மேக்சிமம் நாட்டு மரங்கள் தான் வச்சுருக்குறாங்க. முழுவதும் கம்பி வேலி பென்சிங் போட்டிருக்காங்க. பூமி அழகான செம்மண் பூமிங்க. நல்ல செம்மண் பூமி, சூப்பரான பூமி, நல்ல தண்ணி சௌகரியத்தோடு இருக்குது. அது இல்லாமல் ஒரு 3 போர் யூஸ் பண்ணாமலே சும்மா வச்சுருக்குறாங்க. அதுக்கு வேலையே வரலைங்க, அதனால் சும்மா இருக்குது. இந்த பூமிக்கு ஆக்சுவலி பஞ்சாயத்து ரோடுங்க. 100 மீட்ரு வரைக்குமே பஞ்சாயத்து ரோடு, அதாவது மெயின் ரோட்டில் இருந்து கட் ரோடு பேஸ் வர்ற மாதிரி இருக்குதுங்க. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 கிலோமீட்டர் கட் ரோடு பேஸ் வர்ற மாதிரி இருக்கும். அந்த 2 கிலோமீட்டரில் 1 கிலோமீட்டர் வரைக்கும் தார் ஊற்றிட்டாங்க, இன்னொரு 1 கிலோமீட்டர் தார் ஊற்ற வேண்டும். ஸோ 2 கிலோமீட்டர் கட் ரோடு பேஸ். அது மட்டும் இல்லாமல் 100 அடி மண் தடம் வருதுங்க. 2 கிலோமீட்டர் கட் ரோடு பேஸில் வந்துட்டு 100 அடி மண் தடம் வந்தோம்னா இந்த பூமிக்கு வரலாம். மெயின் ரோட்டு மேலே இல்லைங்க, கட் ரோடு பேஸில் தான் பூமி இருக்குது. வேலந்தாவளம் டு கொளிஞ்சாம்பாறை போகிற வழியில் கட் ரோடு பேஸில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க. இதுதான் ரிவருங்க, பெரியதொரு ரிவருங்க. நல்ல தண்ணிங்க, பயங்கரமானது. நம்ம தோட்டத்து பக்கத்திலே செக் டேம் போட்டிருக்கிறதுனால எப்போவுமே இதில் தண்ணீர் ஸ்டோரேஜ் இருந்துக்கிட்டே இருக்குங்க. ஸோ நம்மளுக்கு நிலத்தடி நீர்மட்டமோ கிணத்துலையோ போர்வெல்லையோ தண்ணி குறையிற பிரச்சனையே வராது. அந்த அளவுக்கு மொத்தமும் தண்ணி இருக்குது. மிகப்பெரிய ஆறுங்க. மின்சாரம் அப்படின்னு சொல்லி பார்த்தா இலவச மின்சாரம் தாங்க, ஃப்ரீ இபியோட தான் இந்த பூமி அமைஞ்சிருக்கு. நான் சொன்ன 100 அடி மண் தடம் இது தாங்க. ஹெச்டி டவர் லைன் தெரியும். இது வந்து நம்ம பூமிக்கு உள்ளோடி போகலை, பூமிக்கு வெளியே தான் போய்கிட்டு இருக்குதுங்க. அதாவது பூமியினுடைய ஒரு சின்ன ஓரத்தில் தான் போய்கிட்டு இருக்குது. தென்னந்தோட்டத்துக்குள்ளே ஹெச்டி டவர் லைன் போகவில்லை, அதனால் பயப்பட வேண்டாம். நான் இந்த மண் தடம் ப்ளஸ் பஞ்சாயத்து ரோடு முழுவதும் வீடியோ எடுத்திருக்கிறேன். நிறைய பேருக்கு தட பிரச்சனை வந்துட்டு தெளிவாக வேணும்னு கேட்டிருக்கிறதுனால இந்த ட்ரிப்பு நம்ம வந்துட்டு மண் தடம் இருந்துச்சுன்னா அதை முழுவதும் வீடியோ எடுத்து போடலான்னு பிளான் பண்ணியிருக்கிறோம். அதனால தான் எடுத்துருக்குதுங்க. கரெக்டாக அந்த 100 அடி தடம் வந்து இது வரைக்கும் வருங்க. இதுக்கப்புறம் பஞ்சாயத்து ரோடு வந்துருச்சுங்க. இதிலிருந்து பஞ்சாயத்து ரோடு இது வரைக்கும் தார் ரோடு வந்துவிடும். ஆல்ரெடி இன்னும் 1 கிலோமீட்டர் போட்டுட்டாங்க. இன்னும் அந்த பேலன்ஸ் இருக்குது. இந்த 1 கிலோமீட்டர் மட்டும் தார் ஊற்றணும். இது எல்லாமே குடியிருப்பு பகுதிக்கு பக்கத்தில் தான் இருக்குது, வீடுகள் பக்கத்தில் இருக்குது, தோட்டங்கள் இருக்கிறது, ரொம்ப இன்டீரியரும் கிடையாது. கட் ரோடு பேஸ் அவ்வளோதானுங்க. ரோட்டோட அகலம்னு பார்த்தீங்க அப்படின்னா 16 அடி வரைக்கும் இருக்குதுங்க. சிங்கிள் ரோடுங்க. இது எல்லாமே பஞ்சாயத்து ரோடு தான், தார் ஊற்றிடுவாங்க. நம்ம பூமி தான் இந்த இதில் வந்து கடைசிங்க. அதுக்கப்புறம் ரிவர் வந்துடுது.
ஸோ அதனால் இங்கே வந்துட்டு தோட்டத்துக்காரங்க மட்டும்தான் அதிகமாக வருவாங்க. வேறு வெளியாட்களோ பப்ளிக் ரோடு மாதிரியோ கிடையாதுங்க. இந்த பக்கத்தில் தோட்டம் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த ரோடு யூஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. இந்த பூமிக்குன்னு அவங்க சொல்கிற விலை பார்த்தீங்க அப்படின்னா 60 லட்ச ரூபா சொல்கிறாங்க. ஒயிட் மணி கேட்குறாங்க. விருப்பம் இருக்கிறவங்க நேராக வந்து நம்ம தோட்டத்தை பாருங்கள். பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள். நல்ல விலைக்கு இந்த பூமியை முடித்து கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.